ஓட்டு வைப் கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணிக்கு 130 முதல் 140 சீட்டுகள் வரை கிடைக்கும் என்று தெரிய வந்துள்ளது. விஜயை விட்டு வெளியேறும் வாக்குகள் அதிமுகவுக்கு செல்கின்றன என்கிறார் ஆங்கர் ஆனந்த் நரசிம்மன். From the TVK, this number has dropped and it's moved towards the ADMK. 8% அன்டிசைடட் ஓட்டர்களில் பாதி பேர் அதிமுக பக்கம் சாய்ந்தாலும் போதும், அதிமுக பிரம்மாண்டமான மெஜாரிட்டியை பெறும். பிஜேபி இரட்டை இலக்கத்தில் வெல்லும். ஜெயிக்கிற கட்சி அதிமுக தான் என்கிற இமேஜ் செட் ஆகிவிட்டது. பெர்செப்ஷன் அப்படிங்கிறது எப்போதும் அப்போசிஷனுக்கான ஆயுதம், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கான ஆயுதம். டிஎம்கே ஆதரவு பெர்செப்ஷன் உருவாக்கப்பட்டது. அதிமுக ஆதரவு பெர்செப்ஷன் ஆர்கானிக்கா மக்கள் மத்தியிலிருந்து அதுவாகவே உருவானது. காட்டுமன்னார் கோயில போட்டியிட்டார் அப்படின்னா கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தலித் அல்லாத வாக்காளர் ஆட்டோமேட்டிக்கா போலரைஸ் ஆகி திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அதற்கு எதிரான கூட்டணிக்கு வாக்களித்து விடுவார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். அதிமுக கூட்டணியின் வெற்றி தொடர்ந்து வளர்ந்து வருவதாக முக்கிய கருத்து கணிப்பு ஒன்று தெரிவித்திருக்கிறது. வணக்கம் நண்பர்களே. அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. முக்கியமான சர்வேக்கள் அதனை உறுதி செய்வதாக அமைகின்றன. அமிதாப் திவாரியின் ஓட் வைப் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் நேற்று CNN நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. ஓட் வைப் கருத்து கணிப்பின்படி அதிமுக கூட்டணிக்கு 130 முதல் 140 சீட்டுகள் வரை கிடைக்கும் என்று தெரிய வந்துள்ளது. திமுக கூட்டணிக்கு 90 முதல் 100 சீட்டுகள் மட்டுமே கிடைக்கும் என்கிறது சர்வே. விஜயின் தாவேகாவுக்கு 2 முதல் 6 சீட்டுகள் வரை கிடைக்கலாம். வாக்கு சதவீதப்படி பார்த்தால் அதிமுக கூட்டணிக்கு 41.4%, திமுக கூட்டணிக்கு 39.3% வாக்குகள் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. விஜயனுடைய தாவேகாவுக்கு 12% வாக்குகளும், நாம் தமிழர் கட்சிக்கு 3.7% வாக்குகளும் கிடைக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதே ஓட் வைப் நிறுவனம் மார்ச் 23ஆம் தேதி CNN நியூஸ் 18 தொலைக்காட்சியில் தன்னுடைய முதல் கட்ட சர்வே முடிவை வெளியிட்டது. அதில் திமுக முன்னிலை பெற்றிருந்தது. முதல் கட்ட சர்வேயில் திமுகவுக்கு 113 முதல் 123 சீட்டுகள் வரை கிடைக்கும் என்றும், அதிமுக கூட்டணிக்கு 106 முதல் 116 சீட்டுகள் வரை கிடைக்கக்கூடும் என்றும், தாவேகாவுக்கு 2 முதல் 8 தொகுதிகள் வரை கிடைக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஓட் வைப் நிறுவனத்தின் இரண்டாவது கட்ட சர்வே முடிவுகள் மார்ச் 30ஆம் தேதி CNN நியூஸ் 18 தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. அதில் திமுக கூட்டணியை அதிமுக கூட்டணி முந்தியது. இரண்டாம் கட்ட சர்வே முடிவின்படி அதிமுக கூட்டணிக்கு 115 முதல் 125 சீட்டுகள் வரையும், திமுக கூட்டணிக்கு 104 முதல் 114 சீட்டுகள் வரையும், தாவேகாவுக்கு 2 முதல் 8 சீட்டுகள் வரையும் கிடைக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. வாக்கு சதவீதங்களின் அடிப்படையில் பார்த்தால் மார்ச் 23ஆம் தேதி 39% இருந்த அதிமுக வாக்கு விகிதம் மார்ச் 30ஆம் தேதி 40%, தற்போது 41.4% இருக்கிறது. மார்ச் 23ஆம் தேதி 40% இருந்த திமுகவின் வாக்கு சதவீதம் மார்ச் 30ஆம் தேதி 39% சரிந்தது. தற்போது அதே அளவில் தொடர்கிறது. நடிகர் விஜயனுடைய தாவேகாவின் வாக்கு சதவிகிதம் படிப்படியாக குறைந்து வருகிறது. மார்ச் 23ஆம் தேதி சர்வேயில் தாவேகாவுக்கு 15% வாக்குகள் இருப்பதாக கணிக்கப்பட்டது. மார்ச் 30ஆம் தேதி சர்வேயில் 13% கணிக்கப்பட்டது. தற்போது 12% குறைந்திருக்கிறது. விஜய்க்கு முதலில் அதிகமாக இருந்த வாக்குகள் தற்போது படிப்படியாக வெளியேறி வருகின்றன. அப்படி விஜயை விட்டு வெளியேறும் வாக்குகள் எங்கே செல்கின்றன என்கிற கேள்விக்கு அதிமுகவுக்கு செல்கின்றன என்கிறார் ஆங்கர் ஆனந்த் நரசிம்மன். From the TVK, this number has dropped and it's moved towards the ADMK. That's what we are seeing. அப்படி செல்வதால் தான் அதிமுக வாக்கு விகிதம் படிப்படியாக கூடிக்கொண்டே வருகிறது. இந்நிலையில் நேற்று ஏப்ரல் 6ஆம் தேதி ஓட் வைபின் 3வது கட்ட சர்வே வெளியானது. அடுத்தடுத்த 3 சர்வேக்களின் நிலவரங்களை பார்க்கும் போது தேர்தல் நெருங்க நாட்கள் நகர
அதிமுக கூட்டணி முந்தி செல்வதையும் திமுக கூட்டணி பிந்தி செல்வதையும் பார்க்க முடிகிறது. எந்த கட்சியின் தேர்தல் அறிக்கை சிறந்து விளங்குகிறது என்று சர்வே முன்வைத்த கேள்விக்கு அதிமுகவின் தேர்தல் அறிக்கை சிறப்பாக இருக்கிறது என்று 39% பேரும், திமுக தேர்தல் அறிக்கை நன்றாக உள்ளது என்று 34% பேரும் கருத்துரைத்துள்ளனர். தாவேக்காவுடைய தேர்தல் அறிக்கைக்கு 12% பேரும், எந்த தேர்தல் அறிக்கையும் சிறப்பாக இல்லை என்று 11% பேரும் கருத்து கூறியுள்ளனர். திமுக தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சிக்கு வந்ததில்லை என்கிற ட்ரெண்டை உடைத்து திமுக வெல்லுமா என்கிற கேள்விக்கு ஆம் வெல்லும் என 36% பேரும், அதிமுக தான் வெல்லும் என 42% பேரும் கருத்து தெரிவித்துள்ளனர். புதிய கட்சி தான் வெல்லும் என 11% பேரும், தொங்கு சட்டசபை தான் அமையும் என 6% பேரும் கருத்து கூறியுள்ளனர். யாருக்கு வாக்களிப்பது என இன்னும் முடிவெடுக்கவில்லை என்று மார்ச் 23ஆம் தேதி 9% பேர் கருத்து தெரிவித்திருந்தனர். மார்ச் 30ஆம் தேதியும் 9% பேர் முடிவெடுக்கவில்லை என்று கூறியிருந்தனர். தற்போது 8% பேரே அவ்வாறு முடிவெடுக்கவில்லை என்று கூறியிருக்கின்றனர். பொதுவாகவே அன்டிசைடட் ஓட்டர்ஸின் சைக்காலஜி, ஜெயிக்கிற கட்சி என்கிற இமேஜ் எந்த கட்சிக்கு இருக்கிறதோ அந்த கட்சிக்கே வாக்களிப்பார். ஓட் வைப் சர்வேயின் ஒரு கேள்விக்கு பதிலளித்த 42% கருத்தாளர்கள் அதிமுகவே ஆட்சி அமைக்கும் என்று கருத்து தெரிவித்திருக்கின்றனர். அதே நேரம் 36% பேரே திமுக ஆட்சி அமைக்கும் என்று நம்புகின்றனர். எனவே ஜெயிக்கிற கட்சி அதிமுக தான் என்கிற இமேஜ் செட் ஆகிவிட்டது. அதன்படி பார்த்தால் 8% அன்டிசைடட் ஓட்டர்களில் பாதி பேர் அதிமுக பக்கம் சாய்ந்தாலும் போதும், அதிமுக பிரம்மாண்டமான மெஜாரிட்டியை பெறும், அதன் கூட்டணி பெருவெற்றி பெறும், பிஜேபி இரட்டை இலக்கத்தில் வெல்லும். இந்த ட்ரெண்ட் எடப்பாடியாருக்கு நன்கு தெரிந்திருக்கிறது. நேற்று எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடியார் அதிமுக தலைமையிலான கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும், அதிமுக தனிப்பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் என்று ஃபுல் கான்பிடன்ஸுடன் தெரிவித்தார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அமைக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய ஜனநாயக கூட்டணி தான் அதிக இடங்களில் வெல்லும். அதிமுக பெரும்பான்மை இடங்கள் வெற்றி பெற்று பெரும்பான்மையோட அதிமுக ஆட்சி அமைக்கும். தேர்தல் முடிவுகள் தேர்தலுக்கு முன்பே தெரிய தொடங்கிவிட்டன. அதிமுக ஆட்சியில் அமர்வது உறுதி. எடப்பாடியாருக்கு அட்வான்ஸ் வாழ்த்துகள். திமுக கூட்டணிக்கு ஆதரவாக 39.3% பேர் கருத்துரைத்துள்ளனர். ஆனால் திமுக ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விக்கு ஆம் என்று 36% பேர் மட்டுமே கருத்து தெரிவித்துள்ளனர். ஏன் இந்த முரண்பாடு? எஸ், இந்த முதல் கேள்வி இருக்கு இல்லையா, நீங்க எந்த கூட்டணிக்கு வாக்களிக்க போறீங்கன்னு, அந்த மாதிரியான ஒரு கேள்விக்கு 39% பேரு நாங்க டிஎம்கே கூட்டணிக்கு ஓட்டு போடுவோங்கிறாங்க. ஆனால் டிஎம்கே ஆட்சி அமைக்குமா அப்படிங்கிற கேள்விக்கு வெறும் 36% பேர் தான் ஆதரவாக கருத்து சொல்லி இருக்கின்றனர். இப்ப இதே 39% இங்கேயும் வந்திருக்கணும்ல, டேலி ஆயிருக்கணும்ல. ஆனா 36% இருக்கு, 3% குறைந்திருக்கிறது. அதாவது டிஎம்கே ஆட்சி அமைக்குமா என்கிற கேள்விக்கான பதில்ல 3% ஆதரவு குறைந்திருக்கிறது. அப்படின்னா அதனுடைய பொருள் என்ன? நான் டிஎம்கேக்கு ஓட்டு போட போறேன்னு சொல்றவங்களையே டிஎம்கே தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற கான்பிடன்ஸோட இருக்கிறவங்க எண்ணிக்கை அதுக்கு மேட்சா இல்லைன்னு அர்த்தம். டிஎம்கே காரங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் போய் கொண்டு இருக்கிறது. நம்முடைய கட்சி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த கான்பிடன்ஸ் அவங்க இழந்துகிட்டு இருக்காங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆக்சுவலா நாம எந்த கட்சிக்கு வாக்களிக்கிறோமோ அந்த கட்சி தான் ஆட்சியையும் பிடிக்கும் அப்படிங்கிற கான்பிடன்ஸ் இருந்தால் இதே 39% டிஎம்கே ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற அந்த பதிலையும் வந்திருக்கும். இந்த 3% குறையுதுன்னா இன்னைக்கு டிஎம்கே ஆதரவாளர்கள் மத்தியிலேயே தங்களுடைய கட்சி ஆட்சி அமைக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போயிருக்கிறது. இதைத்தான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன். இந்த ஜெயிக்கிற கட்சிங்கிற இமேஜ் ரொம்ப முக்கியம். அந்த இமேஜ் எந்த ஒரு பெர்செப்ஷன் கேமையும் மெயின்டைன் பண்ணாம, செயற்கையா தோற்ற உருவாக்க முயற்சிகள் எதிலும் ஈடுபடாமல் ஆர்கானிக்கா இன்னைக்கு ஏடிஎம்கே கிடைச்சிட்டு இருக்கு. ஆனால் எவ்வளவோ தோற்றத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய டிஎம்கேக்கு ஜெயிக்கிற கட்சி என்கிற இமேஜ் அவங்க கட்சி சர்க்கிளுக்குள்ளேயே சறுக்கி கொண்டு இருக்கிறது. டிஎம்கேக்கு வாக்களிப்பேன் என்று சொல்லுகிற வாக்காளர்களே என் கட்சி தான் ஆட்சிக்கு வரும்னு தைரியமா சொல்றதுக்கு இன்னைக்கு தயாரா இல்லை. அதுதான் அந்த டோன் தான் இந்த முரண்பாட்டுக்கு காரணம். இவற்றை எல்லாம் பார்க்கும்போது பர்செப்ஷன் கேமில் தோற்று கொண்டிருக்கிறதா திமுக? கம்ப்ளீட்டா பெர்செப்ஷன் கேம்ல லூஸ் பண்ணிட்டு இருக்கு டிஎம்கே.
அதாவது அரசியல்ல பர்செப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தோற்றத்தை உருவாக்குவது, உண்மையா இருக்கோ இல்லையோ, ஆனால் இதுதான் உண்மை என்று நம்ப செய்கிற விதமாக தோற்றத்தை மீடியாக்கள் மூலம், மீடியாக்கள்ல பல வகை இருக்கு, சேட்டலைட் மீடியாஸ் இருக்கு, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இருக்கு, சமூக ஊடகங்கள், இப்படி இவற்றின் வாயிலாக தோற்றத்தை உருவாக்குவது, திட்டமிட்டு ஒரு பிம்பத்தை, ஒரு இமேஜை கட்டமைப்பது, இதெல்லாம் சார்ந்ததுதான் அந்த பர்செப்ஷன் அப்படிங்கிறது. இந்த பர்செப்ஷன்ல இப்போ டிஎம்கே அடி வாங்க ஆரம்பித்திருக்கு. இத்தனைக்கு தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை சேனல்ஸும் டிஎம்கேக்கு முட்டு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சேனல்ஸ், எல்லாமே டிஎம்கேக்கு அனுசரணையாக நடந்து கொள்ளக்கூடிய சேனல்ஸ். 5 ஆண்டு காலம் அவர்கள் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு குறையை கூட சுட்டிக்காட்டி திட்டவட்டமான முறையில் ஒரு விவாதத்தை தமிழகத்தின் முக்கிய சேனல்ஸ் எதுவும் முன்னெடுத்தது கிடையாது. அதே நேரத்தில் இதுக்கு முன்னால எடப்பாடியார் ஆட்சியின் போது ஒவ்வொரு நாளும் இந்த அரசை விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்ட விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டன. அதே நேரம் எடப்பாடியார் ஆட்சி செய்த 4.5 ஆண்டு காலமும் அவருடைய அரசை விமர்சிக்கக்கூடிய கருத்துக்களை கொண்ட விவாதங்கள் முன்னெடுக்கப்பட்டன. எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம். இது எதுவும் பொய் கிடையாது. அப்படிங்கிறப்போ பர்செப்ஷன் கேம்ல தொடர்ந்து முந்திக் கொண்டு இருக்கக்கூடிய டிஎம்கே ஏன் பின்தங்கி போகிறது? அதே நேரத்தில் பர்செப்ஷன் கேம்ல கையோங்கக்கூடிய வாய்ப்புகளே இல்லாத அதிமுக, பெருமளவு மீடியா சப்போர்ட்டே இல்லாத அதிமுக, சோசியல் மீடியால ரொம்ப வீக்கா இருக்கக்கூடிய அதிமுக எப்படி மேல வரும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. அதாவது ஒண்ணு நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோ, அதாவது டிஎம்கே தன் நினைவில் கொள்ளாமல் போன விஷயம் இது. என்னைக்குமே எதிர்கட்சிகளுக்கு தான் பெர்செப்ஷன் கேம், ஆளுங்கட்சிக்கு பெர்ஃபார்மன்ஸ் தான் கேம். நீங்க எதிர்கட்சியா இருக்கிறப்போ பெர்செப்ஷனை உருவாக்கலாம், அது கிளிக் ஆகும். ஆளுங்கட்சியா வந்துட்டீங்கன்னா உங்க பெர்ஃபார்மன்ஸ் தான் பேசும், பெர்செப்ஷனை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாது. இப்போ டிஎம்கே எதிர்கட்சியாக இருந்த போது பெர்செப்ஷனை கொண்டு செலுத்தியது, கிளிக் ஆச்சு, சக்சஸ்ஃபுல்லா அமைஞ்சது. உடனே டிஎம்கே என்ன முடிவு பண்ணிட்டாங்க? நம்ம பெர்செப்ஷன் சரியான டைரக்ஷன்ல போகுது, அதனால்தான் இவ்வளவு பெரிய வெற்றியை பெற்றோம். சோ ஆட்சி காலத்துல தொடர்ந்து பெர்செப்ஷனே உருவாக்கிட்டு இருப்போம். மக்கள் பெர்செப்ஷன் தான் உண்மைன்னு நம்புவாங்க, ஓட்டு போட்டுக்கிட்டே இருப்பாங்க, காலாகாலத்துக்கும் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்படி ஒரு மூட நம்பிக்கைக்கு டிஎம்கே வந்தது. அதை எதிரொலிக்கக்கூடிய விதத்துல ஸ்டாலின் அவர்களும் 1-2 முறை, இந்த தேர்தல் மட்டுமல்ல வருகிற எல்லா தேர்தல்களிலும் திமுகவே ஜெயிக்கும் அப்படிலாம் சொன்னார். இந்த மூட நம்பிக்கைக்கு காரணம் பெர்செப்ஷன் மேல அவங்க வச்சிருந்த அளவு கடந்த பக்தி. பெர்செப்ஷன் அப்படிங்கிறது எப்போதும் அப்போசிஷனுக்கான ஆயுதம், பெர்ஃபார்மன்ஸ் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கான ஆயுதம். நீங்க பெர்ஃபார்மன்ஸே பண்ணாமல் பெர்செப்ஷனை வச்சுட்டு ஒண்ணுமே மேனேஜ் பண்ண முடியாது. டிஎம்கே என்னன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல கோட்டை விட்டு, இதுதான் அடிப்படை. அதனால பெர்செப்ஷன், திரும்பவும் சொல்றேன், பெர்செப்ஷன்ங்கிறது அப்போசிஷனுக்கு உண்டானது, பெர்ஃபார்மன்ஸ் தான் ரூலிங் பார்ட்டிக்கு உண்டானது. இது ஆக்சுவலா ஏடிஎம்கேக்கு உண்டான ஒரு வார்னிங். நாளைக்கு ஆளுங்கட்சியா வந்தால் அவங்க பெர்ஃபார்மன்ஸை வச்சு தான் பேச முடியும். டிஎம்கே ஃபாலோ பண்ணி அவங்க எதிர்காலத்துல பெர்செப்ஷன் போயிடக்கூடாது. பட் அப்படி போகவே போகாது. ஏன்னா பெர்செப்ஷனை உருவாக்குறதுக்கு மீடியா சப்போர்ட் வேணும். ஏடிஎம்கேக்கு எப்போதுமே மீடியா சப்போர்ட் இருந்ததே கிடையாது. அது ஒரு விதத்துல நல்லதா போச்சு. என்னன்னா ஏடிஎம்கே ஆசைப்பட்டாலும் அது பெர்செப்ஷனை உருவாக்க முடியாது, ஒரு தப்பான தோற்றத்தை உருவாக்கவே முடியாது. சோ ஏடிஎம்கேக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் பெர்ஃபார்ம் பண்ணியே தீரணும். ஆளுங்கட்சியா வந்தாச்சுன்னா, எதிர்கட்சியா இருந்தாச்சுன்னா மீடியா பலம் கிடையாதா? மக்களோட மக்களை களமாடி தீரணும். அதை எப்படி காம்பன்சேட் பண்ணுவீங்க? மீடியா சப்போர்ட் கிடையாது, ஒன்னும் செய்ய முடியாது. அப்போ நீங்க களத்திலேயே இருக்கணும், அதன் மூலமா அதிர்வுகளை உருவாக்கணும். அதைத்தான் எடப்பாடியார் செஞ்சார். அத்தனை பேருக்கு முன்னால திடீர்னு பல மாதங்களுக்கு முன்பாக அவர் பிரச்சாரத்தை ஏன் ஆரம்பிச்சார்னு கேள்வி கேட்டு பாருங்க, அப்ப புரியும் நான் இப்ப சொன்னது ஏன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 200 தொகுதி அவர் கவர் பண்ணிட்டாரு பிரச்சாரத்துல, முழுக்க முழுக்க மக்களை சந்திக்கிறார். அதனால ரொம்ப ஏர்லியராவே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சுட்டார், ரொம்ப ஏர்லியராவே தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு விட்டார், ரொம்ப ஏர்லியராவே தொகுதி பங்கிட்ட சீல் பண்ணாரு, எல்லாமே கடகடன் முன்னாலே முடிச்சாரு. ஏன்னா தொடர்ந்து மக்களை சந்திச்சாகணும். அவருக்கு பாவம் மீடியா சப்போர்ட் கிடையாது. சோ மீடியா மூலமா மக்களை ரீச் அவுட் பண்றதுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு விட்ட காரணத்தினால் அதிமுக தலைமை நேரடியாகவே மக்களை சந்திக்க தொடங்கியது. வருகிற தேர்தலில் அதனுடைய பலனைத்தான் எடப்பாடியார் அறுவடை செய்ய போகிறார். மீடியா சப்போர்ட் இல்லாமல் இருந்தால் இப்படிப்பட்ட நன்மையும் உண்டு. அதை நாம் புரிந்து கொள்ளும். நான் அடிக்கடி சொல்லுவேன், மீடியாங்கிறது ஒரு ஒப்பீனியன் மேக்கரே கிடையாது. மீடியா சொல்றதையும் மீடியா பேசுறதையும் வச்சு யாரும் ஓட்டு போடுறதே இல்லை. அப்படித்தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்பினா கடைசி வரைக்கும் கலைஞர் முதல்வராகவே இருந்திருக்க வேண்டும். எம்ஜிஆர் முதல்வராக இருக்க முடியாது, ஜெயலலிதா முதல்வராக இருக்க முடியாது. ஜெயலலிதாவே ஒரு முறை சொல்லியிருக்காரு, எனக்கும் மீடியாக்களுக்கு 7ஆம் பொருத்தம், அவங்களுக்கு மீடியாக்களுக்கு ஆகவே ஆகாது. எடப்பாடியார் மீடியாக்களை பகைச்சுக்கிட்டது இல்ல,
ஆனால் மீடியாக்கள் எடப்பாடியாரை சப்போர்ட் பண்ணது கிடையாது. ஏன்னா எல்லா மீடியாக்களும் ஏதோ ஒரு விதத்தில் டிஎம்கேக்கு செஞ்சொற்று கடன் கழித்துக் கொண்டிருக்கக்கூடிய மீடியாக்கள், மீடியாக்களுடைய சப்போர்ட் கிடையாது. சரி, ஏடிஎம்கே கட்சிக்குள்ளேயாவது சமூக ஊடக செல்வாக்குன்னு ஏதாவது உண்டா அப்படின்னா அந்த கட்சிக்கு சோசியல் மீடியாலையும் பெரிய பலம் கிடையாது. அப்ப எடப்பாடியாருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சாய்ஸ், அவரே நேர்ல போய் அவரே மக்களை சந்திச்சு பொதுக்கூட்டங்கள்ல பேசுறதும் மக்களோடு ஒரு உரையாடலை மேற்கொள்வது மட்டும்தான். அதைத்தான் அவர் ரொம்ப பல மாதங்களுக்கு முன்பாகவே தொடங்கினார். இன்னொன்று, ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம் கவனிக்க வேண்டும். டிஎம்கேக்கு இதுவரை இருந்த பர்செப்ஷனும் அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பர்செப்ஷனும் கம்ப்ளீட்டா வெவ்வேறானவை. டிஎம்கேனுடைய பர்செப்ஷன், டிஎம்கேக்கு ஆதரவான பர்செப்ஷன் அப்படிங்கிறது மீடியாக்கள் மூலம் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டது, கட்டமைக்கப்பட்ட ஒரு பர்செப்ஷன். ஆனால் அதிமுக பர்செப்ஷன் அப்படிங்கிறது எந்த மீடியா சப்போர்ட்டும் இல்லாமல் ஆர்கானிக்கா மக்கள் மத்தியிலிருந்து அதுவாகவே உருவானது. சோ டிஎம்கே ஆதரவு பர்செப்ஷன் உருவாக்கப்பட்டது, அதிமுக ஆதரவு பர்செப்ஷன் உருவானது. இந்த ரெண்டுத்துக்கு இந்த அடிப்படையான வித்தியாசமும் உண்டு, அதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமாவளவன் ஓடி ஒளிந்ததற்கு என்ன காரணம்? நீங்க ஓடி ஒளிந்ததுன்னு சொல்றது என்னன்னா, முதல்ல அவர் காட்டுமன்னார் கோயில போட்டியிடுகிறேன் என்று அறிவித்தார். காட்டுமன்னார் கோயில் தொகுதியில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் நான் போட்டியிடுகிறேன். அதுக்கப்புறம் ஏதோ மாத்தி பேசி நான் காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடல, முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ப. இளைய பெருமாள் அவர்களுடைய மகன் ஜோதிமணி அவர்களை களமிறக்குகிறேன் அப்படின்னு மாற்றி விட்டார். என் நிலைப்பாட்டை தள்ளி வைக்கிறேன், என் உத்தியை மாற்றி அமைக்கிறேன். நான் போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்ட காட்டுமன்னார் கோவில் தொகுதியில் மறைந்த தலைவர் ஐயா இளைய பெருமாள் அவர்களின் இளைய மகன் ஜோதிமணி அவர்கள் வேட்பாளராக போட்டியிடுவார். சோ காட்டுமன்னார் கோயில்ல போட்டியிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு அப்புறம் ஏன் அந்த வார்த்தையிலிருந்து ஓடி ஒளியணும்? என்ன நிர்பந்தம், என்ன பிரஷர் அவருக்கு ஏற்பட்டு? இன்னொன்னு, இந்த விஷயத்துல எதுக்காக அவருக்கு பிரஷர் கொடுக்கணும்? நான் ஏற்கனவே ஒரு காரணம் சொல்லியிருந்தேன். ஒருவேளை இவர் காட்டுமன்னார் கோயில போட்டியிட்டு ஜெயிக்கிறார்னா அவர் லோக்சபா சீட்டை ரிசைன் பண்ண வேண்டியிருக்கும். அப்ப அந்த இடத்துல ஒரு இடைத்தேர்தல் நடக்கும். இப்ப இருக்கிற ட்ரெண்ட் படி பார்த்தா இந்த தேர்தலுக்கு பிறகு வரக்கூடிய எந்த இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி அதுல அதிமுக கூட்டணி தான் ஜெயிக்கும். அப்போ ஏடிஎம்கே கூட்டணி ஒரு தொகுதியை வெல்லக்கூடிய வாய்ப்பை பெறும். இது டிஎம்கே கூட்டணியினுடைய இமேஜ பெருமளவு பாதிக்கும் அப்படிங்கறது ஆல்ரெடி சொல்லி இருந்த பதில். அதை தாண்டி ஒரு நுட்பமான விஷயம் இருக்கு. ஆக்சுவலா திருமாவளவன் காட்டுமன்னார் கோயிலில் போட்டியிட வேண்டாம் என முடிவெடுத்தது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் டெசிஷன் அப்படின்னு சொல்லலாம். அது என்ன அப்படின்னா, திருமாவளவன் காட்டுமன்னார் கோயில போட்டியிட்டார் அப்படின்னா கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நான் தலித் வாக்காளர்கள் இருக்காங்க பாருங்க, அதாவது தலித் அல்லாத வாக்காளர்கள், அவங்க அத்தனை பேரும் ஆட்டோமேட்டிக்கா போலரைஸ் ஆகி திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அதற்கு எதிரான கூட்டணிக்கு வாக்களித்து விடுவார். அப்படி ஒரு நிலை உருவாகும். ஆக்சுவலா அப்படி ஒரு நிலை உருவாயிட்டா விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள்ல திமுக 100% தோல்வியை தரும். ஏற்கனவே தோல்வியை நோக்கி போய்கொண்டிருக்கக்கூடிய டிஎம்கேக்கு இது மிகப்பெரிய பின்னடைவை உருவாக்கும், ரொம்ப டிசாஸ்டர்ஸா இருக்கும். அப்படின்னா இதை தவிர்க்கணும் அப்படின்னா எப்படியாவது திருமாவளவன் வேண்டி கேட்டுக்கொண்டு அவருடைய முடிவை கைவிட செய்ய வேண்டும். காட்டுமன்னார் கோயில்ல நான் போட்டியிட போவதில்லை அப்படின்னு திருமாவளவனை வைத்தே சொல்ல செய்ய வேண்டும். இதுதான் அவங்களுக்கு இருந்த ஒரே வழி. அதுக்காக செய்தாங்க. இதுக்கு முன்னால ஒரு எலெக்ஷன்ல காட்டுமன்னார் கோயில்ல ஒரு 87 வாக்குகள் வித்தியாசத்துல திருமாவளவன் தோற்று இருக்கிறார். 2019 பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற எல்லா மக்களவை தொகுதிகளிலையும் ஒவ்வொரு டிஎம்கே கூட்டணி கேண்டிடேட் 2 லட்சம் 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயிச்சுக்கிட்டு இருந்தார். இவர் திருமாவளவன் மட்டும் சிதம்பரம் தொகுதியில வெறும் 3000 வாக்குகள் வித்தியாசத்துல ஜெயித்தார். ஏன் அவ்வளவு நெருக்குவட்டுல வந்து தோல்வியின் விளிம்பு வரை வந்து வெற்றி பெற்றார்? என்ன நடந்தது? அந்த தொகுதியில மட்டும் என்ன நடந்தது? எப்போதுமே என்னன்னா, திருமாவளவன் போட்டியிட்டார்னா அப்போ திருமாவளவனுக்கு எதிராக தலித் சமூகத்தை சாராத அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து திருமாவளவன் எந்த கூட்டணியில் இருக்கிறாரோ அந்த கூட்டணிக்கு எதிராக வாக்களித்து விடுவார். அப்படி வாக்களிக்கிறவங்கள டிஎம்கே ஓட்டர்ஸ் கூட இருப்பாங்க. மற்ற திருமாவளவனோட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய வாக்காளர்கள் எல்லாருமே இருப்பாங்க. ஆனால் திருமாவளவன் போட்டியிட்டா மட்டும் அவருக்கு எதிராகத்தான்
மற்ற சமூகத்தை சார்ந்தவர்கள் வாக்களிப்பார்கள். அப்படி ஒரு போலரைசேஷன் ஒவ்வொரு தடவையும் நடந்துட்டு இருக்கு. இப்போ இவர் காட்டுமன்னார் கோயில்ல நிக்கிறேன்னு சொன்னதும் டிஎம்கேக்காக ஸ்ட்ராட்டஜி ஒர்க்க பண்ணி கொண்டிருக்கக்கூடிய இந்த டீமுக்கு ஒரு பயம் ஏற்படும். இவர் மட்டும் இங்க போட்டியிடுறாரு அப்படின்னா கடலூர், விழுப்புரம் மாவட்டங்கள்ல இது ஒரு மிகப்பெரிய வைபை உருவாக்கும், ஒரு ஆன்டி வைபை உருவாக்கும். இவர் போட்டியிட்டு அதன் காரணத்தினால தலித் அல்லாதவர்கள் அத்தனை பேரும் டிஎம்கே கூட்டணிக்கு எதிராக போலரைஸ் ஆனால் விளைவு கடுமையாக இருக்கும் அப்படின்னு அவங்க கணிச்சு அப்புறம் இந்த விஷயங்களை எல்லாம் ஸ்டாலின் அவர்களிடம் எடுத்து கூறி அதுக்கப்புறம் ஸ்டாலினே நேரடியாக வேண்டுகோள் விடுத்து அதற்கு பிறகு திருமாவளவன் தன்னுடைய முடிவை கைவிட்டார். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.